This is a grammatical sentence formation course being taught by M Kathirvelu. Dear friends, are you ready? Have you taken your note? Please keep it ready to start writing. Today, we are going to see relative pronouns part 4. You just write heading relative pronouns part 4. Relative pronouns part 4. You see here, what are relative pronouns? Who, whom, whose, that, and which. Who, whom, whose, that, and which. When are they called relative pronouns? எப்போ ரிலேட்டிவ் ப்ரொனவுன்ஸை கால் பண்ணுவோம்? ஒரு காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ்ல வரும்போது தான். அண்டர்ஸ்டாண்ட்? ஒரு காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ்ல ஹூவா இருக்கட்டும், ஹூமா இருக்கட்டும், ஹூஸா இருக்கட்டும், தட்டா இருக்கட்டும், விச்சா இருக்கட்டும். ஒரு காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ்ல ஹூவா இருக்கட்டும், ஹூமா இருக்கட்டும், ஹூஸா இருக்கட்டும், தட்டா இருக்கட்டும், விச்சா இருக்கட்டும். அப்ப காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ்ல வரும்போது ஒரு சைட்ல அது கன்ஜக்ஷனா செயல்படும், இன்னொரு சைட்ல ரிலேட்டிவ் ப்ரொனவுனா செயல்படும். ஏன்னா காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ்ல இவைய வரும்போது அதுக்கு முன்னாடி என்ன இருக்கும்னா ஒரு நவுன் இருக்கும். அந்த நவுன் சிங்குலரா இருக்கலாம், ப்ளூரலா இருக்கலாம். நமக்கு அதை பற்றி பிரச்சனை இல்லை. அந்த நவுனுக்கும் இந்த ப்ரொனவுனுக்கும் சம்பந்தம் இருக்கிறதுனாலதான் இட் இஸ் கால்ட் எ ரிலேட்டிவ் ப்ரொனவுன். அண்டர்ஸ்டாண்ட்? மற்ற சென்டென்ஸ்ல நம்ம கால் பண்ண முடியாது, காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸா இருக்கணும். ஏன்னா இதனுடைய வேலை ஒரு சைட்ல கன்ஜெக்ஷனா செயல்படும், இன்னொரு சைட்ல ரிலேட்டிவ் ப்ரொனவுனா செயல்படும். ரிலேட்டிவ் ப்ரொனவுனா செயல்படுறதுக்கு காரணம் என்ன? முன்னாடி நவுன் இருக்கும். Understand? You just refer to part 1 for all the explanations about the relative pronouns. Shall we start? Okay. He is the boy who broke the window. He is the boy who broke the window. He is the boy is a main clause. Who broke the window is a subordinate clause. Subordinate clauseல தான் அது ஸ்டார்டிங்ல வருது ரிலேட்டிவ் ப்ரொனவுன். அப்ப கன்ஜெக்ஷனா செயல்படுது, ரெண்டு பார்ட்டை கனெக்ட் பண்றதுக்கு வருது. ரிலேட்டிவ் ப்ரொனவுன் எப்படி கால் பண்றோம்? எதனால கால் பண்றோம்? முன்னாடி பாருங்க த பாய் நவுன் இருக்காப்ல. அப்ப அந்த நவுனுக்கு இந்த ப்ரொனவுன் சம்பந்தம் இருக்கிறதுனால தான் இட் இஸ் கால்ட் எ ரிலேட்டிவ் ப்ரொனவுன். அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ ஃபர்ஸ்ட் வி ஹாவ் டு டேக் மீனிங் ஃபார் த சபார்டினேட் கிளாஸ். ஆஃப்டர் தட் ஒன்லி மெயின் கிளாஸ். அதே சென்டென்ஸ்ல ஹூஸ் வந்துட்டா அப்போ மெயின் கிளாஸுக்கு நம்ம அர்த்தம் எடுக்கணும். அடுத்து ஹூ ஸ்டார்ட் பண்ணக்கூடிய பார்ட்டை செகண்ட் எடுக்கணும். அண்டர்ஸ்டாண்ட்? அந்த விண்டோவை பிரேக் பண்ண உடைச்ச அந்த பையன் அவன் தான். He is the boy who broke the window. இந்த கேஸ்ல who is the relative pronoun. Next. Did you receive the letter which I sent last Monday? Did you receive the letter which I sent last Monday? Last Monday நான் அனுப்புன அந்த லெட்டரை நீங்க ரிசீவ் பண்ணீங்களா? Did you receive the letter which I sent last Monday? You see here, ரிலேட்டிவ் ப்ரொனவுன்ஸுக்கு ஒரு அர்த்தம் வராது, ஜஸ்ட் கனெக்ட் பண்றதுக்காண்டி வருது. கனெக்ட் பண்ணும்போது கன்ஜெக்ஷனா செயல்படுது, அதை மீறி ரிலேட்டிவ் ப்ரொனவுனா செயல்படும், ஏன்னா முன்னாடி நவுன் இருக்கிறதுனால. ஆனா ஒரு அர்த்தம் வராது. அண்டர்ஸ்டாண்ட்? மறுபடியும் எடுக்கிறோம் பாருங்க. லாஸ்ட் மண்டே நான் அனுப்புன அந்த லெட்டர் நீங்க ரிசீவ் பண்ணீங்களா? Did you receive the letter which I sent last Monday? இங்க விச்சுக்கு ஏதாவது அர்த்தம் வருதா? ஒரு அர்த்தம் வராது. இதுக்கு முன்னாடியோட ஹூ வந்தது, அதுக்கு அர்த்தம் வந்ததா? வராது. அண்டர்ஸ்டாண்ட்? நெக்ஸ்ட். The man who will not work must starve. The man who will not work must starve. ஒர்க் பண்ணாத அந்த ஆளு பட்டினியா கிடக்க வேண்டும். The man who will not work must starve. Next. My uncle whom I loved very much was dead. My uncle whom I loved very much was dead. நான் அதிகமா நேசிச்ச என்னுடைய அங்கிள் உயிரோட இல்லை. My uncle whom I loved very much was dead. Next. I gave it to the man whom I saw there. I gave it to the man whom I saw there. நான் இங்க பார்த்த அந்த ஆளிடம் நான் அதை கொடுத்தேன். I gave it to the man whom I saw there. Next. He has not done the work that I told him. He has not done the work that I told him. நான் அவனுக்கு சொன்ன அந்த ஒர்க்கை அவன் செய்யல. He has not done the work that I told him. Next. He has done something
that I didn't say. He has done something that I didn't say. நான் சொல்லாத எதையோ அவன் செய்திருக்கிறான். He has done something that I didn't say. Next. The person who stole my suitcase was arrested and punished. The person who stole my suitcase was arrested and punished. என்னுடைய சூட்கேஸை திருடிய அந்த பர்சன் கைது செய்யப்பட்டு தண்டிக்கப்பட்டான். The person who stole my suitcase was arrested and punished. Next. Show me the road that leads to Adayar. Show me the road that leads to Adayar. அடையாருக்கு செல்கிற அந்த ரோடை எனக்கு காமிங்க. Show me the road that leads to Adayar. Next. Is this the road that leads to the river? Is this the road that leads to the river? ரிவருக்கு செல்லுகிற அந்த ரோடு இதுதானா? Is this the road that leads to the river? Next. Here is the doctor who cured my sister of malaria. Here is the doctor who cured my sister of malaria. மலேரியாவிலிருந்து என்னுடைய சிஸ்டர் கியூர் பண்ண அந்த டாக்டர் இங்கே இருக்காரு. Here is the doctor who cured my sister of malaria. Next. I met a man who was very arrogant. I met a man who was very arrogant. ரொம்ப arrogant இருந்த ஒரு ஆளை நான் மீட் பண்ணேன். I met a man who was very arrogant. Next. A woman who was accused in many cases was found murdered at the Elephant Gate early last Friday. A woman who was accused in many cases was found murdered at the Elephant Gate early last Friday. Many cases, நிறைய கேசஸ்ல குற்றஞ்சாட்டப்பட்ட ஒரு உமன் லாஸ்ட் ஃப்ரைடே ஏர்லியரா எலிஃபண்ட் கேட்ல கொலை செய்து காணப்பட்டாள். A woman who was accused in many cases was found murdered at Elephant Gate early last Friday. Next. His business partner, Venkatesan, who was following him on another motorbike, lodged a complaint with the police. His business partner, Venkatesan, who was following him on another motorbike, lodged a complaint with the police. இன்னொரு மோட்டர் பைக்ல அவரை ஃபாலோ பண்ணி கொண்டிருந்த அவருடைய பிசினஸ் பார்ட்னர் வெங்கடேசன் போலீஸ்ல ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணினார். His business partner Venkatesan, who was following him on another motorbike, lodged a complaint with the police. Lodge வந்துட்டா வித்து வந்துரும். Preposition. Understand? Lodgeனா கம்ப்ளைண்ட் பண்றது. ஓகே, மேக் அது மாதிரி. நெக்ஸ்ட். He who climbs too high is sure to fall. He who climbs too high is sure to fall. அதிக உயரத்தில் ஏறக்கூடிய அவன் விழுவது sure. He who climbs too high is sure to fall. Next. The dog bit the burglar who had broken into the house. The dog bit the burglar who had broken into the house. அந்த வீட்டை உடைச்சு உள்ள போயிருந்த அந்த பர்குலரை, அந்த கொலைக்காரனை அந்த டாக் கடிச்சது. The dog bit the burglar who had broken into the house. Next. Servants that are honest are trusted. Servants that are honest are trusted. Honest-ஆ இருக்கிற servants நம்பப்படுகிறார்கள், நம்பப்படுகிறது. Servants that are honest are trusted. Next. Once upon a time there lived a giant who was very powerful and cruel. Once upon a time there lived a giant who was very powerful and cruel. Giant என்ன அரக்கன், பழம் பொருந்தியவன். ஓகே, அதிக வலிமை மிக்கவன். அது ஜெயிண்ட். ஜெயிண்ட் அதிகமா பவர்ஃபுல்லாகவும் குரூவலாகவும் இருந்த ஒரு அரக்கன் ஒரு காலத்துல அங்கே வாழ்ந்தான்.
Once upon a time, there lived a giant who was very powerful and cruel. Next, the moment which is lost forever. The moment which is lost forever. இழந்து அந்த மொமெண்ட் எப்பவுமே இழந்ததுதான். The moment which is lost forever. Next, we met a girl who had lost her way. We met a girl who had lost her way. அவளுடைய வழியை தொலைச்சிட்ட ஒரு பொண்ணை நாங்க மீட் பண்ணோம். We met a girl who had lost her way. Next, we love those who love us. We love those who love us. நம்மளை நேசிக்கிறவங்களை நாம நேசிக்கிறோம். அது அர்த்தம். நம்மளை நேசிக்கிறவங்களை நாம நேசிக்கிறோம். We love those who love us. Next, he's a rogue whom nobody trusts. He's a rogue whom nobody trusts. He's a rogue. ஒரு rogue, ஒரு அயோக்கியன், அவனை யாரும் நம்புறது இல்ல. He's a rogue whom nobody trusts. Next, Ravi, who is always idle, was punished. Ravi, who is always idle, was punished. எப்பவுமே ஐடியலா இருக்கிற ரவி பனிஷ் பண்ணப்பட்டான், தண்டிக்கப்பட்டான். Ravi, who is always idle, was punished. Next, I met the chief guest who had just arrived from the airport. I met the chief guest who had just arrived from the airport. ஏர்போர்ட்ல இருந்து இப்பதான் வந்தடைந்த சீஃப் கெஸ்ட நான் மீட் பண்ணினேன். I met the chief guest who had just arrived from the airport. Next, this is the house that I like. This is the house that I like. நான் விரும்புற அந்த ஹவுஸ் இதுதான். This is the house that I like. Next, the boy whom you see there is my cousin. The boy whom you see there is my cousin. நீங்க இங்க பார்க்கிற அந்த பாய் என்னுடைய கசின். The boy whom you see there is my cousin. Next, the ladies whom I was speaking of have come here. The ladies whom I was speaking of have come here. நான் பேசிக் கொண்டிருந்த அந்த லேடிஸ் இங்க வந்திருக்காங்க. The ladies whom I was speaking of have come here. Next, the boys who are watching the match clapped heartily. The boys who were watching the match clapped heartily. அந்த மேட்ச் பார்த்து கொண்டிருந்த அந்த பாய்ஸ் மனசார கை தட்டினாங்க. The boys who were watching the match clapped heartily. Next, the boy who tells lies deserves to be punished. The boy who tells lies deserves to be punished. பொய்களை கூறுகிற அந்த பாய் தண்டிக்கப்படுவதற்கு தகுதியானவன். The boy who tells lies deserves to be punished. Last one, I heard a song that pleased me. I heard a song that pleased me. என்ன சந்தோஷப்படுத்திய ஒரு சாங்க நான் கேட்டேன். I heard a song that pleased me. Is it clear? Have written correctly? Is it here? If you are not able to write, don't worry. You please listen with the concentration. What will happen? The grammatical structure of sentence வந்து உங்க மைண்ட்ல ஸ்டோர் ஆகும். That will lead to speaking. Understand? Let me finish up to this level. Thank you very much for having attended this class continuously. If you like this course, if you are interested in attending this class, if it creates any positive vibration in your mind, please share with your friends and others. It will definitely, certainly, and surely make my dreams realized. I will meet you this time tomorrow. Until then, goodbye. M Kathirvelu. Thank you.